அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதா சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் மகா சங்கடஹர சதுர்த்தி. கடன்கள் தீருவதற்கு, குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்கு, அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யம் மேலோங்குவதற்கு அடுத்த வருடம் மகா சங்கடஹர சதுர்த்தி வரும் வரை நாம் பணத்திற்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், அப்படின்னா கோடி கோடியாக வரும் அப்படின்னு கிடையாது. நம்முடைய தேவை என்னவோ அந்த தேவைக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், இப்போ பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அந்த பணம் நமக்கு வேணும். நம்ம பல இடத்துல கேட்டு பார்த்தோம், கடனாக கூட தான் கேட்டு பார்த்தோம், அல்லது கை மாத்தா கேட்டு பார்த்தோம். அடுத்த மாதம் நான் கொடுத்துட்றேன், இப்போ எனக்கு அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்டு பார்த்தோம். அவங்க தரலை. ஆனால் இதை செய்யும்போது அவங்க தருவாங்க. நமக்கு அடுத்த மாதம் பணம் வரும், அப்போ திருப்பி கொடுத்துடலாம். இந்த மாதிரி வரும். இன்க்ரிமெண்ட் ஏதாவது உங்களுக்கு போடாமல் இருக்கிறாங்க அப்படின்னா வரும், அல்லது இன்க்ரிமெண்ட்டே இனி போட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் இன்க்ரிமெண்ட் நமக்கு கிடைக்கும். இப்போது வேலை இல்லாமல் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன வேலை, அவர்களுடைய படிப்புக்கு ஏற்றாற் போலையோ, அல்லது சும்மா இருப்பதை விட ஏதோ 10 காசு சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி நம்முடைய தேவையை அறிந்து இயற்கை நமக்கு உதவி செய்யும். அதற்கு இந்த பரிகாரம், இந்த இலை பரிகாரம் நமக்கு உதவியாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு பரிகாரமாக பார்க்கலாம். பொதுவாக சங்கடஹர சதுர்த்தி ஒரு பொழுது இருக்கக்கூடியவர்கள், அதாவது இதுவரை இல்லை அப்படின்னா, இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி என்று ஒரு பொழுதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வருட காலம் இருக்கிற என்னுடைய கடன்கள் முழுவதும் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாம் எடுத்துக்கலாம். சிலர் பார்த்திங்கன்னா, எங்களுடைய நகைகள் எல்லாமே பேங்க்கில் இருக்குது, அது வருடா வருடம் நாங்கள் வட்டி கட்டுறோம், வீட்டுக்கு வரலை. இப்படி பல வருடங்களாக நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம், எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கும், நாங்கள் கடன் வாங்கினோம், அதற்கு வட்டி தான் கட்டிகிட்ருக்குறோம், அசல் திருப்பி கொடுக்க முடியல, இப்படியெல்லாம் கஷ்டப்படுபவர்கள் ஒரு வருட காலம் நான் சங்கடஹர சதுர்த்தி ஒரு பொழுது இருக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அந்த ஒரு பொழுது இருப்பதற்கு ஒரு உகந்த காலம் இந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக 12 நாட்கள் அவ்வளவுதான். மாதத்தில் ஒரு நாள் 12 நாட்கள் அவ்வளவுதான். வேண்டிக்கலாம். வேண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மஞ்சள் துணியில் 1 ரூபாயை கட்டி விநாயகரிடத்தில் வச்சுடுங்க. அது அப்படியே இருக்கட்டும். உங்களுடைய கடன்களெல்லாம் தீர்ந்த பிறகு உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான விநாயகர் கோவிலில் அந்த 1 ரூபாயை, அதாவது முடிஞ்சு வச்சுருக்குறீங்க இல்லையா மஞ்சள் துணியில், அதை செலுத்திடுங்க. இது ஒரு பொழுது இருக்கலாம், ஒரு பொழுது இல்லை அப்படின்னா இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்போது பசங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு தாய் தந்தையர்களுக்கு ரொம்ப ஒரு ஆசை என்பது இருக்கும். அப்பேற்பட்டவர்கள் ஒரு பொழுதெல்லாம் இதற்கு இருக்கணும்னு கிடையாது. வெள்ளத்தின் மேலே நெய் தீபத்தை மாலை நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர், அது படமாக இருந்தாலும் சரி, விக்கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு விநாயகருக்கு ஏற்றலாம். ஒரு சகோதரி நேற்றைய பதிவில் கேட்டிருந்தாங்க, எங்கள் வீட்டில் பீங்கான் விக்கிரகம் தான் இருக்குது அப்படின்னு. பீங்கான் எதில் செய்யப்படுகின்றது அப்படின்னு கேட்டால், மணலால் செய்யப்படுகின்றது. அதனால் அதுவும் பஞ்சபூதங்களில் ஒன்று தான் அப்படின்றதுனால பீங்கானை நம்ம ஓரளவுக்கு கணக்கில் எடுத்துக்கலாம். அதாவது வெள்ளி விக்கிரகமோ, பஞ்சலோக விக்கிரகமோ, அல்லது பித்தளையோ, அல்லது செப்பு, இதெல்லாம் சிறந்தது. இதெல்லாம் எங்களால் வாங்க முடியல அப்படின்னா நாம் பீங்கான் விக்கிரகத்தை ஓரளவுக்கு கணக்கில் எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் தாராளமாக உங்ககிட்ட அதுதான் இருக்குது அப்படின்னா தாராளமாக பூஜை பண்ணுங்கள். அந்த சகோதரியினுடைய கேள்வி இது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த விநாயகர் வீட்டில் உங்ககிட்ட எந்த விநாயகர் விக்கிரகமோ அல்லது படமோ இருந்தால் வெள்ளத்தின் மேலே நெய் தீபத்தை நீங்கள் தயார் பண்ணி உங்கள் பசங்களை ஏற்ற சொல்லுங்கள். இது குழந்தைகள் அப்படின்னு நான் சொல்வது யாரை தெரியுமா? எல்லா பதிவுகளிலும், அதாவது இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட பதிவுகளில் நான் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவேன். குழந்தைகள் அப்படின்னா படிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அது MBBS படிக்கட்டும், இன்ஜினியரிங் படிக்கட்டும், இவங்கெல்லாம் குழந்தைகள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்களுக்கு திருமணம் ஆகும் வரை நாம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவது தான் எனக்கு பிடித்திருக்கு. அதனால் நீங்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது 5ஆம் கிளாஸ் மட்டும்தான், அதாவது 5ஆம் கிளாஸ் வரை மட்டும்தான், அல்லது 10ஆம் கிளாஸ் வரை மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த படிப்பாக இருந்தாலும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள்.
அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கடன் தீரணம் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் கணேச ருண விமோச்சக ஸ்லோகத்தை வந்து இன்றைய தினத்திலிருந்து படிக்க ஆரம்பிங்க. எங்களால் முடியாதுங்க அந்த மாதிரிலாம் அப்படின்னா இன்றைய தினம் மட்டுமாவது பக்தி ஸ்ரத்தையோடு கணேச ருண விமோச்சக ஸ்லோகத்தை வந்து மாலை நேரத்தில் கோவிலில் அல்லது வீட்டில் வந்து பாராயணம் பண்ணுங்க. 3 முறை பாராயணம் பண்ணி ரொம்ப பக்தியாக வேண்டிக்கோங்க. இது ஒன்று. இப்போ வந்து நாம் எதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1 ரூபாயை வந்து முடிச்சு கட்ட வச்சோம், அதாவது கட்ட சொல்லியிருந்தோம். அடுத்து ஒரு பொழுது இருக்கக்கூடியவர்கள் இன்றைய தினம் ஆரம்பம் செய்வது சிறப்பு. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கணேச ருண விமோச்சக ஸ்லோகத்தை இன்றைய தினம் 3 முறை படிங்க. இல்லைங்க நாங்கள் 48 நாள் படிக்கிறோம், எங்களுக்கு நிறைய கடன் இருக்குது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இன்றைய தினம் ஆரம்பம் செய்து தொடர்ந்து 48 நாட்கள் வந்து மாலை நேரத்தில் அல்லது காலையில் கூட வந்து நீங்கள் படிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் முழுவதும் பணவரவு இருக்கணும் அப்படின்னா வன்னி இலைகள் வந்து எங்கேயாவது இன்றைய தினம் நீங்கள் சம்பாதிச்சுக்கோங்க. வன்னி மரம், இப்போ இந்த வன்னி மரம் வன்னி இலைன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, கோவிலில் இருக்குது, அங்கே தான் இருக்குது, நாங்கள் அங்கே பறிச்சுட்டு வரலாமா, அது சிவன் கோவில் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம். எந்த விதமான ஆக்ஷேபனையும் இன்றி அந்த வன்னி இலைகளை சிவன் கோவிலில் கூட நீங்கள் பறிக்கலாம். அப்படி பறிக்கும்போது போகும்போதே அந்த உண்டியலில் வந்து ஒரு 11 ரூபாயை போட்டுட்டு அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு பரிகாரத்திற்காக நான் பறிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி பறிங்க. எந்த தோஷமும் நமக்கு வராது. அதனால் பறிச்சுட்டு ஒரு 2, 3, 4 அந்த மாதிரி நம்மளுடைய விருப்பம்தான். அந்த மாதிரி அந்த இலைகள் வந்து எடுத்துகிட்டு வாங்க. அதாவது ஒவ்வொரு இலை கிடையாது, ஒவ்வொரு இனுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நரம்பு மத்தியில் இருக்கும், 2 பக்கமும் இலைகள் இருக்கும், அதற்கு இனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 3, 5 அந்த மாதிரி இனுக்குகளை கொண்டு வந்து இன்றைய தினம் விநாயகர் பாதத்தில் வந்து வச்சுடுங்க. வச்சுட்டு விநாயகர்கிட்ட ஐஸ்வர்யம் மேலோங்கி இருக்கணும், எங்களுக்கு வருடம் முழுவதும் வந்து பண கஷ்டம் இருக்கக்கூடாது, பணம் வந்து எங்களுக்கு தர்மமாக வழியில் வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. பணம் வந்து பல வழிகளில் வரலாம், ஆனால் அது நிற்கணும் இல்லையா? எதுவரை நிற்கணும்? கடைசி வரை, நாம் வாழும் வரை நிற்கணும். நம்முடைய குழந்தைகளுக்கும் மற்றும் நம்முடைய தலைமுறையினருக்கும் அந்த தோஷங்கள் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா அந்த பணம் எப்படி வரணும் தெரியுமா? தர்மமான முறையில் வந்தால் அந்த பணமாகப்பட்டது எப்பொழுதும் நிலைத்து இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இலைகளை கொண்டு வந்தீங்க, பாதத்தில் வச்சிங்க, நமஸ்காரம் பண்ணிட்டீங்க. அல்லது நீங்கள் கோவிலில் வந்து வைக்கிறீங்க அப்படின்னாலும் கோவிலில் வந்து ஐயர்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லுங்கள். அதற்கு பிறகு ஆரத்தியை வந்து அவர் காண்பித்த பிறகு அவர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி உங்கள் வீட்டு பீரோவில் வச்சுடுங்க. தகுந்த தட்சணையை தட்டில் வந்து போடுங்க. இது கோவிலில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, அல்லது நாங்கள் வீட்டில் தான் வைக்கிறோம் அப்படின்னா வீட்டில் வச்சுடுங்க. வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து தூபதீப ஆரத்தியெல்லாம் காட்டுங்க. மறுநாள் காலையில் பீரோவில் எடுத்து வையுங்க. அடுத்த வருடம் வரை அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி செய்து பாருங்கள். வருடம் முழுவதும் ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், மகா பெரியவா சரணம்.